தமிழ் கழுகு. அமலாக்கத்துறை நெருக்கடியால ரொம்பவே அடக்கி வாசிக்கிறாரா அமைச்சர் நேரு. எஸ்ஐஆர் விவகாரத்துல பாஜகவை திமுக கடுமையா விமர்சிக்க நேருவோ அதை பத்தியே பேச மறுக்கிறாராம். நகராட்சி நிர்வாகத்துறையில அரசு பணியாளர் நியமனத்துல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறதா அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதி நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கு. இதுல நேருவுக்கு பெருசா சிக்கல் வரும்னு பேசிக்கிறாங்க. எப்பவுமே பாஜகவை நேரு தனக்கே உண்டான கிண்டல் துணையில இறங்கி வந்து கமெண்ட் அடிப்பாரு. இப்ப சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த விவகாரத்துல முதலமைச்சர்ல இருந்து திமுக பேச்சாளர்கள் வரைக்கும் பாஜகவை கடுமையா விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் மத்திய மாவட்ட திமுக சார்பா வாக்குச்சாவடி பாக முகவர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதுல பேசின உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பாஜகவையும் அமித்ஷாவையும் கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு. ஆனா நேரு பாஜகவை பத்தியே பேசாம திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரணும், கடுமையா வேலை செய்யுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாராம். திருச்சி மாவட்டத்திலையும் முன்ன மாதிரி நேரு பரபரப்பான அரசியல் செய்யலன்னு மாவட்ட நிர்வாகிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க.